அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஸ்வஸ்திக் வெற்றிலை பௌர்ணமி பரிகாரம் மற்றும் வருடம் முழுவதும் பணவரவு அதிகரிக்க நாம் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகாரத்தை பார்க்கலாம். எதனால் அப்படின்னு கேட்டால், இன்றைய தினம் அயக்ரீவ ஜெயந்தி, ஆவணி அவிட்டம் மற்றும் ரக்ஷாவந்தன் எத்தனை இருக்குது பாருங்களேன். ஆவணி அவிட்டம் பூணூல் மாற்றக்கூடியவர்கள் செய்கின்ற பண்டிகை இது. ஆவணி மாதம், அதாவது ஆவணி மாதத்தில் பொதுவாக வரும் இது. ஆனால் இந்த வருடம் ஆடியிலேயே நமக்கு வந்துவிட்டது. அப்போது ஆவணி அவிட்டம், ஹயக்ரீவரினுடைய ஜெயந்தி. ஹயக்ரீவர் யார் அப்படின்னு கேட்டால், சரஸ்வதி தேவிக்கு உபதேசம் செய்தவர்கள், அதாவது ஞானத்தை மற்றும் லலிதா சகஸ்ரநாமத்தை கொடுத்தவர். இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். அஸ்வ முகம் கொண்டு தன்னுடைய ரூபத்தை அமைத்து கொண்டவர், அவருடைய பிறந்த நாள். அதனால் அயக்ரீவ ஜெயந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஆவணி அவிட்டம், அயக்ரீவ ஜெயந்தி மற்றும் பௌர்ணமி இன்றைய தினம் இருக்குது. ராக்கி பண்டிகை, ரக்ஷாபந்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அண்ணன் மற்றும் தங்கை, அக்கால், தம்பி, இப்படி இவர்களுடைய உறவு நல்லபடியாக இருக்கணும், அவர்கள் க்ஷேமமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக கையில் ராக்கியை கட்டுவார்கள். அதாவது அண்ணன் கையிலையோ அல்லது தம்பி கையிலையோ கட்டுவார்கள். அவர்கள் அண்ணனோ தம்பியோ ஆசீர்வாதம் செய்து, பெரியவர்களாக இருந்தால் ஆசீர்வாதம், சிறியவர்களாக இருந்தால் இவர்கள் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வார்கள். இப்படி உறவுகள் நீடித்து இருக்கணும், பரஸ்பரம் உறவுகள் இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்முடைய முன்னோர்கள் நமக்கு ஏற்பாடு செய்த ஒரு பண்டிகை இந்த பண்டிகை. இப்போ நாம் இன்றைய தினம் பௌர்ணமி இருக்குது. சூரிய உதயத்தில் பௌர்ணமி இருந்தால் அன்றைய தினம் இருப்பதாகத்தான் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அதனால் இன்றைய தினம் முழுவதுமாக பௌர்ணமி தான் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அதனால் இரவு இன்றைய தினம் வெற்றிலையில் சொஸ்திக்கை வரைஞ்சி, இல்லை நீங்கள் நேற்று பண்ணிட்டீங்க அப்படின்னா பரவாயில்ல, பண்ணாதவர்கள் இன்றைய தினம் பண்ணுங்கள். அதாவது குங்குமம் கொஞ்சம் எடுத்துக்கங்க, அதில் மஞ்சளும் எடுத்துக்கங்க. மஞ்சள் குங்குமம் தண்ணீர் விட்டு கலந்து சொஸ்திக் போட்டு வெற்றிலையில் மகாலட்சுமி தாயார்கிட்ட அந்த தட்டு வச்சுட்டு 2 நெய் தீபம் ஏற்றி மகாலட்சுமி தாயாருக்கு குங்கும அர்ச்சனை செய்து பால் நைவேத்தியம் வச்சுட்டு சந்திர பகவானுக்கு கற்பூர ஹாரதியை காட்டி பால் நைவேத்தியம் வைத்த பிறகு அந்த வெற்றிலை சொஸ்திக் வரைஞ்சிருக்கிறோம் இல்லையா, அதில் ₹1 அல்லது வெள்ளிக்காயன் அதை டெரஸில், அதாவது சந்திர பகவானினுடைய அந்த ஒளி படுகின்ற இடத்துல வச்சுடுங்க. ஒருவேளை மழை இருந்தால் அதற்கு ஏற்றாற் போல் ஒரு 5 நிமிஷம் வெளியில் வச்சுட்டு, மற்றபடி ஜன்னல் அந்த மாதிரி இருந்தால் அந்த இடத்துல வச்சுடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, இந்த வருடம் முழுவதும் பணவரவு அதிகரிக்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சிகப்பு நூல் எடுத்துக்கங்க, அல்லது வெள்ளை நூல் கூட எடுத்துக்கலாம். அதில் குங்குமத்தை தடவி நல்லா சிகப்பாக ஆக்கிக்கணும், கொஞ்சமாக இருந்தால் போதும். இதை விநாயகரினுடைய கரத்தில் கட்டிவிட வேண்டும். வீட்டில் சின்ன விநாயகர் இருப்பார் இல்லையா, அவருடைய கையில் எந்த அளவுக்கு பத்துமோ அந்த அளவுக்கு சின்னதாக தயார் பண்ணி அவருடைய கையில் கட்டிட்டு, அக்ஷதை எடுத்துக்கணும். மஞ்சள் அக்ஷதை ₹1 எடுத்துட்டு இதை ஜிப்லாக் கவரில் போடணும். ஜிப்லாக் கவர் மூடக்கூடாது, திறந்து தான் இருக்கணும். அந்த அக்ஷதை மற்றும் அந்த ₹1 அந்த கவரில் போட்டு இதையும் விநாயகர்கிட்ட வச்சுடணும். வச்சுட்டு நீங்கள் ரக்ஷாபந்தன் உங்களுடைய அண்ணனுக்கோ தம்பிக்கோ கட்டுறீங்க அப்படின்னா, அதாவது இந்த ₹1 மற்றும் அந்த அக்ஷதையை ரக்ஷாபந்தன் கட்டிட்டு அவர்களுக்கு கொடுத்துடுங்க. இப்போ 2 பேர் இருக்கிறாங்கன்னா இந்த மாதிரி 2 தயார் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கலாம். அதை அவர்கள் பீரோவில் வச்சுக்கணும். இதன் மூலமாக அவர்களுக்கு பணவரவு அதிகரிக்கும், நமக்கும் அதிகரிக்கணும். இல்லை அப்படின்னு கேட்டால் நாமும் இந்த மாதிரி செய்து பீரோவில் வச்சுக்கலாம். மறுநாள் அந்த விநாயகருக்கு கட்டினோம் இல்லையா, அந்த சிகப்பு நூல் அதையும் இந்த கவர்லையே போட்டு நாம் வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் அண்ணன் தம்பிக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா, வெறும் இந்த அக்ஷதை ₹1 மட்டும் அவர்களுக்கு 2 தயார் பண்ணி
விநாயகர்கிட்ட ஒரு 5-10 நிமிஷம் இருக்கணும் இந்த கவர். அதற்கு பிறகு அவர்களுக்கு நீங்கள் வந்து கொடுத்து விடுங்க. நீங்களும் வச்சுக்கணும் அப்படின்னா நீங்களும் இன்னொன்று தயார் பண்ணி விநாயகர்கிட்ட வச்சுட்டு அதற்கு பிறகு நீங்கள் வந்து பீரோவில் வச்சுடுங்க. இந்த நூல் மட்டும் விநாயகர் கையில் கட்டின நூல் மட்டும் மறுநாள் தான் நீங்கள் எடுத்து அந்த கவர்லையே போட்டு நீங்கள் வந்து பீரோவில் வைக்கணும். இதன் மூலமாக அடுத்த வருடம் ஆவணி அவிட்டம் வரும் வரை பணத்திற்கு எந்த விதமான குறையும் இருக்காது. மகாலட்சுமி தாயார் மற்றும் விநாயகரின் அனுகிரகம் என்பது ஏற்படும். எப்பொழுதுமே மகாலட்சுமியை வெறுமனே பூஜை பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. வெறும் மகாலட்சுமி தாயாரை பூஜை பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா இவர்கள் வந்து சஞ்சல சுபாவம் கொண்டவர்கள். செல்வம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதற்கு என்ன பெயர் அப்படின்னு கேட்டால் செல்வோம் அப்படின்னு பேர். ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு சென்று கொண்டே இருக்கும் இந்த செல்வம், நிலையாக இருக்காது. அதனால் இவங்களுக்கு சஞ்சலா அப்படின்னு பேர் தாயாருக்கு, மகாலட்சுமி தாயாருக்கு. அதனால் இவர்களை நாம் எப்போ பூஜை பண்ணினாலும் பெருமாளோடு சேர்த்து பண்ணலாம் அல்லது விநாயகரோடு சேர்த்து நாம் பூஜை பண்ணலாம். அப்படி பண்ணும்போது தாயார் எப்பொழுதும் நம்மோடு இருப்பாங்க, நம்ம வீட்டிலையே இருப்பாங்க. அதனால தான் பெருமாள் பூஜை பண்ணும்போது முதல்ல வந்து பெருமாளுக்கு பூஜை பண்ணணும், அதற்கு பிறகு வந்து லக்ஷ்மி தாயாருக்கும் பண்ணணும். லக்ஷ்மி தாயார் பூஜை பண்ணும்போது பெருமாளுக்கு பண்ணிவிட்டு லக்ஷ்மி தாயாருக்கு பண்ணணும் அப்படிலாம் வந்து சொல்லுவார்கள். சின்ன சின்ன சூக்ஷ்மங்கள்தான். ஆனால் இது வந்து நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய. அதனால் எப்போ லக்ஷ்மி பூஜை பண்ணினாலும் பெருமாளுக்கு பண்ணிவிட்டு அதற்கு பிறகு தாயாருக்கு பண்ணுங்கள் அல்லது விநாயகருக்கு பண்ணிட்டும் பண்ணலாம். அதனால் இந்த மாதிரி இன்றைய தினம் நீங்கள் செஞ்சு உங்களுடைய பீரோவில் வச்சுக்கலாம், உங்களுடைய அண்ணன் தம்பிக்கு கொடுக்கலாம். இதன் மூலமாக அவர்களும் சௌக்கியமாக இருப்பார்கள். அவங்க நல்லா இருந்தால் எப்படி அப்படின்னு நாம் நினைக்கக்கூடாது. நம்முடைய தாய் வீட்டார்கள் அவர்கள். நமக்கு வந்து நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நமக்கு எந்த விதமான நல்லதாக இருந்தாலும் அவர்கள்தான் முன் வந்து நிற்பார்கள். ஆனால் நாம் நினைக்கலாம் நம்முடைய அண்ணியெல்லாம் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் நம்மோட சரியாக தொடர்பு இல்லை, அப்படி இருக்கும்போது அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நாம் ஏன் நினைக்கணும் அப்படின்னு. அது தவறு. இந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இவர்களுடைய உறவு வந்து வெறும் வார்த்தைகள், பேசிக்கொண்டிருக்கக்கூடிய வார்த்தைகளோ அப்படி உறவு கிடையாது. நாம் பேசினாலும் பேசலை அப்படின்னாலும் இரத்த பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த இரத்த சொந்தம் இரத்த பந்தம் அப்படின்னு. அது என்ன பண்ணோம் அப்படின்னா தான் ஆடவில்லை என்றாலும் தன் சதை ஆடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் சொன்ன பழமொழி, வெறும்னே பழமொழி கிடையாது. அவர்கள் அதை அனுபவித்து அதை பழமொழியாக நமக்கு கொடுத்து சென்றிருக்கிறார்கள். இது என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு எந்த விதமான நல்லதோ கெட்டதோ நடந்தால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முன் வந்து நிற்பது அவர்களாகத்தான் இருப்பார்கள். காரணம் அதுதான் இரத்த பந்தம் அப்படின்னு சொல்வது. அப்படி இரத்த பந்தமாக இருக்கக்கூடிய அவர்கள் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு நாம் நினைக்கணும். அப்படி நினைப்பது தான் தர்மம். நம்முடைய தாய் வீடு நல்லபடியாக இருந்தால்தான் நமக்கும் நம்முடைய புகுந்த வீட்டில் மரியாதை என்பது ஏற்படும். அதனால் பணவரவு அதிகரிக்க இதை வந்து செய்யுங்க. நன்றி, வணக்கம், பெரியவாச்சரண்.